ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பேச போகிறது வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். அதாவது ஆஸ்மா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து யாருக்கு நீங்கள் வந்து ஸ்டீராய்டு பஃப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, ப்ரீ ஸ்கூல் வீஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது வைரல் இன்டியூஸ்ட் வீஸ், ப்ரீ ஸ்கூல் வீஸ் அப்படிங்கிறத பற்றி, ஆஸ்மாலேருந்து அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது எப்படி கிளினிக்கல் பிக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்துருந்தோம். யாருக்கு நீங்கள் வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஆரம்பிப்பீங்க? 5 இயர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க கிட்ஸு, ஆனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்குது, இது வந்து ஆஸ்மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நைட் டைம் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸசைஸ் ரிலேட்டட் வீசிங் எபிசோட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் சஸ்பெக்ட் ஆஃப் ஆஸ்மா. அப்புறம் எந்த ட்ரிகரும் இல்லாமல், லைக் காஃப் கோல்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வீசிங் எபிசோட்ஸ் வருது. இன்டர்வல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இன்டர்வல் சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலும், அதாவது இன்டர்வல்னா தேர் இஸ் நோ காஃப் கோல்ட், எதுவுமே இல்லை, பட் ஸ்ட்ரைட்டாக வீசிங் எபிசோட்ஸோட ப்ரெசென்ட் ஆகுது. இது ஒரு செட்டு. இவங்களும் என்ன ஒரு செட் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 2 times வீசிங் எபிசோட்ஸ்னால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆக வேண்டிய தேவைப்பட்டுச்சு. லெஸ் தேன் 5 இயர்ஸில் 2 வாட்டிக்கும் அதிகமாக ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆக வேண்டிய நீட் இருந்துச்சு. அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் சஸ்பெக்ட் ஆஃப் ஆஸ்மா. சஸ்பெக்ட் ஆஸ்மான்னு இங்கே சொல்லுவாங்க. சஸ்பெக்ட் ஆஸ்மாங்கிற டயக்னோசிஸ் இங்கே எழுதுவாங்க. இந்த கேட்டகரி பீப்புள், இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டீராய்டு பஃப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே இதோட ட்ரீட்மெண்ட் ஸ்டீராய்டு பஃப்ஸ் வித் ரிலீவர் தெரப்பி, ப்ரிவென்டர் தெரப்பிங்கிறது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ். இங்கே என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, ஏஏஆர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரிலீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமை வந்து மார்ட்னு சொல்லுவாங்க, MART, மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிலீவர் தெரப்பி. ஓகே, ஸோ பேசிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ரிவென்டர் அண்ட் ரிலீவர் தெரப்பி தான். அதுக்கு தான் இது வேறு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்னெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. புடிசோனைட் யூஸ் பண்ணுவோம், புடிசோனைட் வித் ஃபார்மேட்டரால், இல்லைன்னா பெக்லமெத்தசோன் வித் ஃபார்மேட்டரால் காம்பினேஷனில் வரும். சிம்பிகாட்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்டில் இங்கே வரும். புடிசோனைட்ங்கிறப்ப யூஷுவல் டோசேஜ் வந்து 400 mics பெர் டே. அதாவது மார்னிங் 2 puff, நைட்டு 2 puff கொடுப்பீங்க டு பிகின் வித். 800 puffs வரைக்கும் போகலாம். ஸோ டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சைல்டுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா. ஓகே, மேக்ஸிமம் டோஸ் 1600 வரைக்கும் கூட போகலாம், பட் ரொம்ப ரேர் அது. ஸோ இந்த பஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. இதே மாதிரி பெக்லமெத்தசோன் வந்து 100 to 200 ஆரம்பிப்பாங்க. யூஸ்வலாக புடிசோனைட்டில் என்ன டோஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் பாதி தான் பெக்லமெத்தசோன் தான் கொடுப்போம். ஓகே, அதுதான் யூஸ்வல். புடிசோனைட் மேக்ஸிமம் யூஸ்வலாட்டு 800 வரைக்கும் போகலாம். பெக்லமெத்தசோன் பொறுத்த வரைக்கும் அப்பர் லிமிட் 400 வரைக்கும் யூஸ்வலாட்டு போகும். ஓகே, ஸோ இந்த தெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரையல் ஆஃப் தெரப்பி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் ஆஃப் ஆஸ்மா இருக்குது, ஆனாலும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டீராய்டு பஃப் ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் ஹார்ம் இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ம் கிடையாது. நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிற டியூரேஷன் வந்து 8 to 12 weeks, அதாவது 3 months தான். 3 மாதம் இந்த மாதிரி லோ டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனால பேபிக்கு எந்த ஹார்மும் வரப்போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அது நல்லது பேபிக்கு. சீக்கிரமாக வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறதுனால ஏர்வே நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். ஏர்வே இன்ஃப்ளமேஷன், பேசிக்கலாக ஆஸ்மான்னு சொல்கிறது இன்ஃப்ளமேஷன், ஏர்வே இன்ஃப்ளேம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ க்ரானிக் டிசீஸு. ஸோ அதை லைட்டாக எடுத்துக்கூடாது, சீரியஸாக எடுத்துக்கணும். ஸ்டீராய்டு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீராய்டு பஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சைல்டு வந்து நீங்கள் ஹை டோஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகிப்போம். ஓரல் ட்ரீட்மெண்ட்லாம், ஓரல் பிரெட்னிசோலான்லாம் லாங் டேர்ம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போம். ஸோ சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது வந்து ட்ரையல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ICS ட்ரையல், உங்களுக்கு ஸ்டீராய்டு அண்டு ரிலீவர் ரெண்டுமே சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது போட்டு இது லோ டோஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஹை டோஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே, லோ டோஸ்
கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் பஃப் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் டோஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது அடுத்த ஸ்டெப்பு. 3 monthsல அதாவது 12 weeks மேக்ஸிமம் அதில் சைல்டு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்ப்போம். சைல்டு இதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இது ஆஸ்மா தான். ஆஸ்மா இருக்கறனால தான் இந்த சைல்டோட சிம்டம்ஸ் வந்து ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, சீக்கிரமே ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமே நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். அவங்கள ரிவ்யூக்கு வர சொல்லும்போது என்னெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா? ஆர் தே அடரண்ட் டு த ட்ரீட்மெண்ட்? முக்கியமான மேட்ரு. அப்புறம் டெக்னிக்கை கரெக்டாக செக் பண்ண யூஸ் பண்ணுறாங்களா பார்க்கணும். சில பேர் தலைகளெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க பஃபை. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெகுலராக இருக்காங்களா, மெடிசன் தீரும் போதெல்லாம் கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 3 monthsல ஸ்டாப் பண்ணுறீங்க, திருப்பி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் நீங்கள் லோ டோஸில் மறுபடியும் கொடுப்பீங்க. இது கொஞ்ச நாளுக்கு போகும். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 12 monthsல திருப்பி ஒரு டைம் மறுபடியும் வந்து பார்க்க சொல்லுங்கள். அவ்வளோ நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். லைக் நான் சொன்ன மாதிரி இந்த பஃப் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சைல்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஆஸ்மா தான். அது ஆஸ்மாவாக இருந்துச்சுன்னா தான் சைல்டு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில வேளை அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மாஸ் இருக்குது, டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆஸ்மாலாம் இருக்குது. அதாவது நீங்கள் ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் போட்டதுக்கப்புறமும் கூட சைல்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு யூ ஹேவ் டு கோ ஃபார் மாண்டிலுக்காஸ்ட் நீங்கள் இந்த சில்ட்ரனுக்கு ஆட் பண்ணுவீங்க. 4 mg கொடுப்பீங்க. நைட் டைமில் கொடுக்கும். ஓகே, 7 o'clock அந்த மாதிரிப்பட்ட டைமில் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுக்கும்போது சைல்டுக்கு நியூரோ சைக்காட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் டெவலப் ஆகுதா, சைல்டுக்கு டிப்ரெசிவ் மூட்ஸ் வருதா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். கொஞ்சம் பெரிய சில்ட்ரனில் நான் சொல்கிறது ஒரு 10 years 11 years அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டாப் மாண்டிலுக்காஸ்ட். ஸோ இது ஒன்று பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இதுதான் ஆஸ்மாவோட மேனேஜ்மெண்ட்டு. மோஸ்ட்லி பார்த்துட்டோம். யாருக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ நாள் கழிச்சு ரிவ்யூ வரணும், எல்லாமே பார்த்துட்டோம். See you guys in another video. Bye bye.